பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பிரியமானவர்களை, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் எப்படி பஞ்சத்திலிருந்து விலக்கி மரணத்துக்கு விலக்கி எப்படி ஜீவனோடு பாதுகாத்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அங்க என்ன நடக்குது என்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்திலே ஆகாப் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தது நிமித்தம் எலியா தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அங்கே 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யாமல் இருக்கிறது. கர்த்தர் அங்க ஒரு பஞ்சத்தை வர வைக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய எலியா தீர்க்கதரிசி மாத்திரம் தேவன் யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரி தாட்ச அண்டையிலே அவரை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கிறார். பாருங்களேன், இங்கே நீ ஒளிந்து கொண்டிரு, உனக்கான போஜனத்தை காகத்தை கொண்டு நான் போஷிப்பேன் என்று சொல்லி காலையும் மாலையும் காகம் அப்பத்தையும் இறைச்சியையும் இடைவிடாமல் கொண்டு வந்து கொடுத்தது. காலையும் மாலையும் காகம் போஷிக்குங்க. அவருக்கு தண்ணி தேவைன்னா கேரி ஆற்றில ஓடுற தண்ணீரை எடுத்து அவர் குடித்து கொள்ளலாம். இப்படியாக அந்த பஞ்ச காலத்துல அவருடைய ஜீவனை பாதுகாத்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையை தான் அங்கே சாரிபாத் ஊர்ல உள்ள விதவையின் வீட்லயும் அவங்க கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது. அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ அங்க அவங்களுக்கு அது ரொம்ப கம்மி ஆகி கடைசியில ஒரு பிடி மாவும் கொஞ்சம் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் ஆகுதோ, அப்போ தேவன் நீங்க கேரி தாச்ச என்ன செய்றாரு, வற்றி போக பண்ணுகிறார். தேவனுக்கு அவருடைய 2 பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும். பாருங்களேன், உடனே என்ன பண்றாரு, இங்க இந்த ஆறுல தண்ணி போய்கிட்டே இருந்துச்சுன்னா, கேரி ஆறுல தண்ணி போய்கிட்டு இருந்துச்சுன்னா எலியா என்ன செய்ய மாட்டான், இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டார் என்று சொல்லி அந்த ஆற்றை வற்றி போக செய்து அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்றார், அங்க போ, சாரிபாத்துக்கு போ, அங்க என்னுடைய பிள்ளை ஒரு விதவை அங்க என்ன செய்றா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கு இருந்த மாவெல்லாம் காலியாகிக்கிட்டே இருக்குது. இப்ப கடைசியாக வெறும் ஒரு பிடி மாவு மட்டும்தான் இருக்கு. நீ இப்ப அங்க போகணும், அவளுக்கு இப்ப நீ அங்க தேவை என்று சொல்லி தேவன் எலியாவை அங்கே அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அங்க என்ன நடக்குது, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள்ள சென்று ஒரு சிறிய அடையை அவர் கேட்கிறார். அப்பொழுது சாரிபாத் விதவை சொல்றாங்க, இங்கேயே என்கிட்டயே வெறும் ஒரு பிடி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நாங்க ஒரு சிறிய அடைய செய்து நானும் என் குமாரனும் மரித்து போக போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய நிலைமையை அவங்க ஷேர் பண்றாங்க. ஆனாலும் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு, இல்ல பரவாயில்ல, அது எனக்கு ஒரு சிறிய அடைய மாத்திரம் எனக்கு தான் என்று சொல்லி உடனே அவங்க சொற்படி கேட்டு அந்த விதவையும் என்ன செய்றாங்க, ஒரு சிறிய அடையை எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்குறாங்க, தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, அங்க என்ன நடந்தது தெரியுமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவங்க எல்லாரும் அநேக நாள் சாப்பிட்டு திருப்தியானாங்களாம். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மாவு குறைஞ்சே போகலையாம், கலசத்துல எண்ணெயும் குறைந்தே போகவில்லையாம். பிரியமானவர்களே, இன்னும் கூட இந்த பெரிய அற்புதத்தை கண்டதுக்கு பிற்பாடும் கூட அந்த சாரிபாத் விதவின் மனதுல ஏதோ ஒரு அவிசுவாசம் இருந்து கொண்டேதான் இருந்தது, ஒரு விசுவாச குறைவு இருந்து கொண்டேதான் இருந்தது. பின்பதாக என்ன நடக்குது, அவங்களுடைய குமாரன், ஒரே ஒரு அருமையான அன்பான அவங்களுடைய ஒரே குமாரனுக்கு வியாதிப்பட்டு அவன் மரிக்கும் நிலைக்கு நேராக செல்கிறான். அப்பொழுது என்ன நடக்குது, அவங்க போய் தேவனுடைய மனுஷன்கிட்ட கேக்குறாங்க, என்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் நான் நினைப்பதற்காகவா நீர் என்னிடத்தில் வந்தீர், என்னை துன்பப்படுத்துவதற்காகவா தேவனுடைய மனுஷனை நீர் என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்பொழுது தேவ மனுஷனாக எலியா அந்த குழந்தை அவனுடைய குமாரனை கொண்டு தன் மேலறைக்கு சென்று அவன் இந்த பிள்ளையை கடத்தி முகம் குப்புற விழுந்து அந்த பிள்ளையின் மேல் விழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்.
அப்பா இறங்குங்க அப்படின்னு சொல்லி 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். பிரியமானவர்களே, இங்க ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன். 24ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்ப அதற்கு முன்பதாக அவங்க அறியலையா? அவங்க பஞ்சகாலம் முழுவதும் அந்த கலசத்துல மாவு குறைஞ்சு போகவே இல்லையே, எண்ணெய் குறைந்து போகவே இல்லையே. அப்போ அவங்களுக்கு அது அந்த தெரியலையா, அவங்க ஆண்டவருடைய மனிதன், தேவனுடைய மனிதன் தான் அப்படின்னு சொல்லி. கடைசியாக இந்த அற்புதம் நடக்கும் பொழுது தன் குமாரனுக்குள்ளாக ஜீவன் ஆத்மா வந்து அவன் பிழைக்கும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தை, இப்பொழுது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். சில நேரங்கள்ல சில பாடுகளை நாம் எதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நம் அவிசுவாசத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய அவிசுவாசம் முழுவதும் நீங்குவதற்காக தேவன் சில நேரங்களில் சில பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார் பாருங்களேன். அந்த குமாரன் அங்க மரித்து விட்டான். ஒரு மனிதனுக்கு ஜீவனை வைப்பதும் ஜீவனை எடுப்பதும் தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் உண்டு. அப்படியாக அந்த காரியம் நடக்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் மூலமாக திரும்பவும் அந்த ஆத்மா அந்த பிள்ளைக்குள்ளாக வந்து பிள்ளை பிழைத்தது. அப்பொழுது அவங்க சொல்றாங்க, நீ உண்மையாகவே நீ தேவனுடைய மனுஷன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு மேல அவருடைய கிருபையை அவர் அளவில்லாமல் தருகிறார். அவரை நம்பியிருக்கிறவங்களை தேவன் அறிந்திருக்கிறார். பஞ்சத்திலையும் போஷிக்கும் தேவன் நமக்கு உண்டு. அவர் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் அவருக்கு உண்டு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகில் இருப்பவர்களிலும் நம்மில் இருக்கும் தேவன் மிகவும் பெரியவர் பாருங்களேன். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பொருளாதார நிலை மிகவும் குறைவாக இருக்கலாம். நாமும் இன்றைக்கு பஞ்சத்தில் இருப்பதை போல் உணரலாம். ஆனால் தேவன் நம்மை போஷிக்கிறார். நம் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் நிலைமை இப்படி இருக்காது. தேவன் உயர்த்தும் நாட்களும் நேரமும் நமக்கென்று வரும் பாருங்களேன். அதுவரைக்கும் நம் விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்ளுவோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பஞ்ச காலத்திலும் போஷிக்கும் எங்கள் தேவன் எங்களுக்கு உண்டு. நீர் சில நேரங்களில் சில பாடுகளை எங்களுக்கு நீர் அனுமதிக்கிறீர் என்று சொன்னால் அது எங்கள் அவிசுவாசத்தை நீக்குவதற்கேப்பா. உடைய அற்புதத்தையும் உடைய வல்லமையின் கரத்தையும் நீர் காண்பிப்பதற்கே ராஜா. நாங்க உண்மை முழுமையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்க உண்மை கண்களால மாத்திரம் பார்த்து மாத்திரம் அல்ல, உடைய வசனத்தை உண்மை காணாமல் உண்மை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறது அப்பா. விசுவாசம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நீர் எங்களை போஷிக்கிறவரா இருக்கிறீர் அப்பா. அத்திமரம் ஆண்டவரே துளிவிடாமல் போனாலும் கூட ராஜா, பஞ்ச காலத்திலும் ராஜா எங்களை நீ போஷிக்கிற வல்லவராயிருக்கிறீர் ராஜா. எங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறீர். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆகினால நம்மளுடைய நிலைமையை பார்க்காதீங்க, நம்ம கூட இருக்கிற தேவனை பாருங்க. இந்த மோட்டிவேஷன் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க அப்படி செய்யறது மூலமா நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்றீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.